வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுறேன். இப்ப இது வந்து நான் வச்சிருக்கிற கார்டன். இப்ப இதுல வந்து இந்த வெண்டைக்காய் வச்சிருக்கு. அந்த பக்கமும் வச்சிருக்கு. கொத்தரக்காய் பாருங்க எவ்ளோ நீட் இருக்கு. இந்த சின்ன க்ரோ பேக் தான். அது வந்து அப்படியே பந்தல போய் தொட்டுருச்சு. வெண்டைக்காயும் கொத்தரக்காயும் காய்ச்சிட்டே இருக்கு. இப்ப இந்த வெண்டைக்காயும் பறிச்சிடுவோம். முத்திடும். ஒன்று விட்டு ஒரு நாள் பறிச்சிடணும். ஒன்று காய்ச்சா கூட பறிச்சிடுவேன். அதே மாதிரி இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இது வந்து பக்க கலையில் வந்தது. இது நல்லா இருக்கும் பிஞ்சாக இருந்தால். அதே மாதிரி இதில் இருக்கிற கொத்தரக்காயும் பறிச்சிடுவோம். ஏற்கனவே பறித்து நான் வச்சுருக்கேன். இது கம்பளி பூச்சி வந்தது. அந்த 5 இலை கரைசல் அடித்த உடனே எல்லாமே விழுந்து நல்லா அழகாக துளுக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ உயரம் போயிடுச்சு. பந்தல் கிட்ட போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற கொத்தரக்காயெல்லாம் பறிச்சிட்டு இதுக்கு ஒரு சத்து உரம் கொடுக்க போகிறேன். இந்த இவ்வளோ வந்திருக்கு. ஃப்ரிட்ஜ்லேயும் பறித்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்த வெண்டைக்காயும் இப்போ பறித்து வெண்டைக்காயும் வச்சுருக்கேன். இதோ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ இதை பறிச்சது. இப்போ இந்த வெண்டைக்காய் செடிங்களுக்கும் கொத்தரக்காய் செடிக்கும் என்ன உரம் கொடுக்க போகிறேன்னா, இதோ இதுதான் எங்கள் வீடு. இங்கே வெளியே வந்து ஒரு முருங்கை மரம் இருக்குது. எவ்வளோ பூ கொட்டி இருக்கு பாருங்க கீழே. இதோ இதுதான் முருங்கை மரம். இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. அதே மாதிரி அது அந்த சைடில் ஒரு முருங்கை மரம் இருக்குது. அதுக்கு கீழும் இதுக்கு கீழும் நிறைய பூ கொட்டியிருக்கு. அதை பொறுக்கி இப்போ அதை அரைச்சி கம்போஸாக கொடுக்க போகிறேன். இதை பெருக்கி எடுத்துருவோம். இதோ இப்போ முன்னாடி இருக்கிற முருங்கை மரத்துலேருந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இப்போ பின்னாடி இருக்கிற மரத்துக்கு போகலாம். இதுதான் தெரு பக்கம் எங்களுக்கு. இப்போ பின்னாடி வழியாக போகலாம். இதை அந்த வீட்டில் தான் நான் எடுத்தேன் முன்ன வீடியோ. செடியை வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் கட்டாமல் இருக்கிற வீடுங்க. கட்டினே இருக்கும். கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குறேன்னு சொன்னதுனால நிறுத்தியிருக்கோம். இது இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்கு இங்கே ஒரு தெரு போகுது. இந்த பக்கம் ஒரு வீடு. இதோ இந்த கீழவும் எவ்வளோ முருங்கைப்பூ இருக்குது. இந்த மரம்தான். அதுக்கு கீழே உள் பக்கமாக எவ்வளோ பூ கொட்டியிருக்கு பாருங்கள். இதை பெருக்கி பெருக்கி நான் வந்து கம்போஸ்டில் தான் கொட்டுவேன். இப்போ வந்து காய் வைக்கிறதுக்கு நான் போடலான் இருக்கேன். இதை பெருக்கி வாரிடுவோம்.
இப்போ இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய கூட இருக்குது, அதெல்லாம் பழசு. இதில் வந்து ஏன் பொறுக்கணுன்னா, எங்களுக்கு வந்து 18 வருஷம் குழந்த இல்லை. சித்த மருத்துவத்தில் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 18வது வருஷம் வந்து குழந்த பிறந்துச்சு. 2 பொண்ணு பிறந்துச்சு, 2 குழந்த. அதனால தான் இதையும் செடிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதில் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. இதோ இதோ இதெல்லாம் செடிக்கு கொடுத்தா இதுவும் காய் காய்க்கும் அப்படி சொல்லிட்டு தான் இதை நான் யோசனை பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பச்சையாக இப்போவே பொறுக்கின்னு வந்தேன். இது காஞ்சிச்சுன்னா காய வச்சு இப்போ இந்த 2 இடத்துல 2 முருங்கை மரத்துக்கு கீழும் இருந்த முருங்கைப்பூவை பொறுக்கின்னு வந்துட்டேன். அது எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரே நாள் பூ தான் இது. இதோ இது எல்லாமே முருங்கைப்பூ தான். காலையில் பொறுக்குனேன், சாயங்காலம் வீடியோ எடுக்கிறேன். அதுக்குள்ளே இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் வந்து இது இன்றைக்கி பறிச்சது. இந்த இது முனையெல்லாம் உடைக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி பறிச்சது. இந்த இது கோவக்காய் வந்து நேற்று பறிச்சது, கொத்தரக்காயும் நேற்று பறிச்சது. கீழே இருக்கிற வெண்டைக்காயெலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்பப்போ ஒன்று 2 வச்சுருந்துச்சின்னா அதை பறிச்சிருவேன். பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இவ்வளோ காய்ச்சிருக்கு. இப்போ இந்த செடிக்கெலாம் வந்து இந்த கோவக்காய் செடிக்கு ஒரு உரம் கொடுத்துட்டேன். இப்போ கொத்தரக்காய் செடிக்கும் வெண்டைக்காய் செடிக்கும் ஒரு உரம் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த கொத்தரக்காயும் வெண்டைக்காயும் பார்க்காம விட்டுட்டா முத்திடுது. அந்த விரைய எடுத்து சாம்பல் போட்டு காய வச்சுருக்கேன். சாம்பல் போட்டுட்டா ரொம்ப நாளைக்கு அது வந்து முளைப்பு திறன் இருக்கும். அதனால் நாங்கள்லாம் நிலம் வச்சுருக்கும்போது அப்படி தான் பண்ணுவோம். இப்போ நிலம் இல்லாததுனால டவுனுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரே ஒரு ஃப்ளாட்டு தான் இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் வந்து நான் இந்த கேன்லாம் வாங்கி தொட்டிலாம் வாங்கி செடி வச்சிட்ருக்கேன். இப்போ தான் வந்து நிலத்துல என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலான்னு பண்ணுறேன். இப்போ வந்து இது எப்படி கொடுக்கலான்னா, இதை மிக்சியில் போட்டு அரைக்கல, இப்போ இதில் கொட்டிடுறேன். இது ஒரே நாளில் வதங்கிடும். அதனால் இப்போ இதுக்கு வந்து இது வந்து வேப்பலையை அரைச்சி வச்சுருக்கேன், வேப்பம் புண்ணாக்குக்கு பதில். இது வந்து கிச்சன் கம்போஸு 1 வருஷமாக சேர்த்து வச்சது இது. அது கொஞ்சம் இதில் எடுத்து போட்டுக்குவேன். இது ஒரு 10 செடிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இது வேப்பம் புண்ணாக்குக்கு பதில் இதை போடுறேன். இப்போல்லாம் ஒரு 2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 51 ரூபா விற்கிது சொல்லிட்டு வாங்க முடியல. இப்போ வேப்பலையை தான் எடுத்துகிட்டு வந்து காய வச்சு இதை போட்டுடுறேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி செடிக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். கொடுத்துட்றேன். இந்த இருக்கு பாருங்க, கத்திரிக்காய் செடி வந்து ஒரு 5 கேன் வச்சுருக்கேன். அப்படியே மேலே வந்து ஒரு 6 கேன் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் செடி. கொஞ்சோண்டு இடம்தான், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 10 அடி தான். அதுக்குள்ளவே இவ்வளோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இதோ இதில் ஒரு 2 லைன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 லைன் வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டாவது லைனில் வந்து ஒரு 5 வெண்டைக்காய், இதில் ஒரு 5 வெண்டைக்காய். கொத்தரக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஒரு 2 3 காய் வச்சிக்கினே தான் இருக்குது கொத்து கொத்தா. அதனால் இதுக்கும் இந்த வெண்டைக்காய் செடிக்கும் இது வந்து நெய் மிளகாய். இதெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த கீழெல்லாம் வந்து கீழ்கிளை வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் சின்னதாக காய்க்குது.
இப்போ இதில் கொடுக்குறேன் உரம். அதுக்கு முன்னே வெறும் கிச்சன் கம்போஸ்ட் தான் கொடுப்பேன். இப்போ வந்து இதிலெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நம்ம வேஸ்ட்டாக கம்போஸ்ட்டில் போடுறத உடனே செடிக்கு கொடுத்துலாம். அது வந்து மக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அதனால் இப்போ உடனே கொடுத்துடலாம் சொல்லிவிட்டு இப்போ இதில் கொடுக்குறேன். இந்த 1 2 3 4 இருக்குது இங்கே. வெண்டைக்காய் செடி மட்டும். அது மாதிரி நீங்களும் ஏதாவது கிடைச்சா செடி வச்சுருந்தா கொடுத்துட்டே இருங்க, காய் வச்சுன்னே இருக்கும். இந்த மாதிரி சின்ன கிளையில காய் வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது 2வது வைப்பு. இந்த வெண்டைக்காய் வந்து போயிட்டு பெருசாக போயிட்டு 2வது கிளை கீழே இருந்து வருது. அதுக்காக தான் இப்போ கொடுக்குறேன். நீங்களும் இது மாதிரி கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.